குடிகாரன், பதவி மோகம், சேர்த்து வச்ச பணத்தை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் சிவி சண்முகம் சொல்கிற ஒரு மாபெரும் பொய். ஏன்னு கேட்டிங்கன்னா, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுன்றது சின்ன குழந்தை கூட தெரியும். அதிமுக தொண்டனுக்கு தெரியும், அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு. இது எப்போவுமே தேவையில்லாத பேச்சை ஒன்று பேசியிருக்காரு சிவி சண்முகம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு மறுப்பு அறிக்கை திமுகவோட திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஆர்எஸ் பாரதி செய்தி தொடர்பாளர் அவர் மறுப்பு அறிக்கை விட்டுருக்கார். நீங்கள் உடச்சிக்கிட்டு போகிறதுக்கு எங்களை ஏன்டா பகடக்காயா ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுப்பு அறிக்கை கொடுத்துருக்கார். இது தவறான தகவல். தன்னுடைய பணத்தை பாதுகாக்கவும் தனக்கு பதவி ஆசையை எப்பவுமே பதவியில் இருக்கணுன்றது சிவி சண்முகத்துக்கு இல்லைன்னா பாருங்கள், 2020 மேல் சபை உறுப்பினர். இப்போ சட்டமன்ற எலெக்ஷன் வந்தோடனே அப்போ ஒரு மேல் சபை நடுவில் எம்எல்ஏ வந்தோடனே அதை கலைச்சான். அதுக்கப்புறம் இப்போ மேல் சபை பொறுப்பு வாங்கிக்கிட்டு இப்போது எம்எல்ஏவில் ஜெயித்தவுடனே அதை ரிசைன் பண்ணான். 36 எம்எல்ஏக்களோட பரிந்துரைடாது. அது வேறு யாருக்குன்னா இருந்தால் பாராளுமன்றம், டெல்லி பாராளுமன்றத்தில் நம்ம கட்சி செயல்பட்டுட்டு இருக்குன்ற ஒரு அங்கீகாரம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை கொலைச்சவன் நீ. நீங்கள் ஒரு அதிமுகவுக்கு ஒரு சாபக்கேடு.